தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லோ வராங்க அக்கா வனிதா மறக்கலக்கா. மிக்சியில வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரைவே படாது. அதே மாதிரிதான் அக்காவும் இரும்பு சீட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. ஞாபகருக்கு கேபிஐ வின் பண்ணும் போது அவர் கீழே படுத்து அந்த இதை அப்படியே ஸ்டேஜை குத்தி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினதை இன்னும் மறக்கவே முடியாது. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே படிப்படியாக வளர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லார் மக்கள் மனசுலையும் இப்போ நல்ல விஷயங்கள் மூலிமா இடம் பிடிச்சாரு. இப்போ ஹீரோவாகவும் என்ட்ரி கொடுத்து பல பேரை வந்துட்டு கவர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. நம்முடைய கேபிஐ பாலா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுவும் எல்ஓஎல் இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும், கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்குன்னா இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்கு பிரதர், யார் பிரதர் அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் கதை, செம்ம கதை. ரொம்ப எல்லாருமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சன் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 hours ஆக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன்னா நானும் பார்ப்பேன் எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன் சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார் எதாவது கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயும் வந்து சார் எப்படி தான் வந்து படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்லேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாமாவானா இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதான் தாண்டி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார். ஜி ஒரு 300 million வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோனை கூப்பிட்டு வந்து ஜி பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லோ வராங்க அக்கா வனிதா மறக்கலக்கா. ஏன்னா எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கராக வந்திருக்கேன். முதல் முறையாக வந்து கேபி பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் முதல் முறையாக இங்கே ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னால் நான் நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பற்றி சொல்லணும்னா தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில் வந்து ஒச்சக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரைவே படாது. அதே மாதிரி தான் அக்காவும் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. லவ் யூக்கா, ஆல்வேஸ் லவ் யூ. அடுத்து மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன் பிரதர், அந்த அந்த பாட்டெலாம் கேட்டபோது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கீங்க, சார் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. முத்தையா சாரை பற்றி சொல்லணும்னா ஒரே பஞ்சில் சொல்லணும்னா பேசும்போது ஹம்பிளாக இருக்கும், கையில் எப்பயுமே கிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சாரு. ஏன்னா எங்கள் ஷூட்டிங்லேயும் சார் வந்து பண்ணதால எனக்கு தெரியும். அத்தாடி சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். சார் இந்த படத்தில் நான் சீன்ஸ்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷூட்டிங்கில் சொன்னார். ஓகே பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க நான் போகிறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் யார் பிரதர், நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப சந்தோஷம். அதான் தாண்டி எங்கள் அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுறதுனால வரும்னு சொல்லி சொன்னார். நன்றி நான், தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ணேன், எங்கள் அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ. சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்களுக்கு எங்கள் ஸ்பீச்சை கேட்கும்போது எங்கள் பெரியப்பாவே திருப்பி பார்த்தா மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஷோவில் சார் ஜட்ஜாக இருந்தார், நான் அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு அது அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படைப்பா பாட்டு எடுத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பட்டுப்பட விரிச்சு போடுற கேரக்டர் இருந்தால் கொடுக்கணும் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன்.
நீ ஏன்டா எப்படி சொல்லிட்ட அப்படின்னாரு. இல்லை சார் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார். நீ வேணா பாரு, உன் மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். நீ ஒரு நாள் நீ ஹீரோ ஆவ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் உங்கள் வார்த்தை பயிற்சிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ சார். தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாம்பான் கூட என்ன ஒரு ஆறாம் வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார் எல்லாரும் பேர் சொல்லிட்டேன். தேங்க்யூ. சூப்பர் மேம். மணி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. வழக்கம் போல உங்க பேச்சு பிளாஸ்டா இருந்துச்சு. ஸோ அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட் மீ. வரும்போது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ரவிக்குமார் சார் இங்கே இருப்பார் அப்படின்னு. நான் என் சினிமா பாதை ஆரம்பித்து வச்சது ரவிக்குமார் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரவிக்குமார் சார் ஒரு படம் ஓகே பண்ணுறாருன்னா ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவரோட ஒர்க்கை நான் ஒரு 35 நாள் கூடவே இருந்து பார்த்தேன். அண்ட் எனக்கும் அந்த படத்தில் அப்பாவாக இருந்தார். அண்ட் பவிஷுக்கு அப்பாவாக இருக்கார். பிளெஸிங் ஃபார் பவிஷ். அண்ட் நீக்கில் சூப்பராக பண்ணிடுவீங்க. அண்ட் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு முரளி எப்போ பார்த்தாலும் பவிஷ்ன்னு பேசிகிட்டே இருப்பான் வீட்டில் வந்து. நானும் என்னடா இவன் அப்படின்னு. இன்னைக்கும் நான் அவனை கூப்பிட்டேன். இல்லை பவிஷ் நல்ல பையன், நீ போ, கண்டிப்பாக போ அப்படின்னு சொன்னான். ஸோ மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் தனஞ்சன் சார் இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டே இருப்பாங்க. தனஞ்சன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதை நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது எங்கள் படத்துக்கு வரலாம். ஸோ தேங்க்யூ சார். ஏன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை ஓகே பண்ணவே மாட்டார். நிறைய கரெக்ஷன்ஸ் போகும். அப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புவார். இது ஓகேவா பாருங்க அப்படிம்பாரு. டயலாக்ஸ் கொண்டு எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஆக்சுவலாக டீசர் அனுப்பியிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்சி கேட் லவ். ஏன்னா இந்த படத்தோட காஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மகேஷ் அங்கே இருந்தார். அண்ட் வி ஹேவ் ஸ்போக்கன். ஸோ அந்த ஸ்டோரியோட லைனை சொல்லிட்டு இருந்தார். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டீசர் ப்ராமிசிங்காக இருந்தது. அண்ட் கான் வெயிட் டு see the மூவி. அண்ட் வனிதாக்கா ஆக்சுவலாக வந்து பார்க்கல சத்தியம். ஸோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேன். ஏன்னா வனிதாக்காவோட பவர் பிக் பாஸுக்குள்ள எல்லாருமே பார்த்துருப்பேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ரோல் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக அது ஒரு சாதாரண விஷயமா இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் சின்ஸ் எனக்கு ஸ்டோரி தெரியும்னதால அண்ட் அது ஒரு பவர்ஃபுல் ஒரு 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 ஷோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் விஜி மேம் 2-3 தரம் மேம் கூட எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ்ன்னு வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆயிடுவேன். அதுவும் விஜி மேம்டா கொஞ்சம் ஓகே, மேமுக்கு தெரியும் என்னை பற்றி லெஃப்ட் ரைட். அண்ட் அப்படி ஒரு டேலண்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபர், சாரி டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. அண்ட் ஓவராலாக இந்த படம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா தனஞ்சன் சார், ரம்யா மேம், எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட்